ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன சர்ச்சையான வீடியோ. இன்றைக்கி ஒரு சின்ன சர்ச்சை. அது எந்த வீடியோ, எந்த சேனல் அப்படின்னா, நம்மளது இலகாயு சேனலில் நடத்துபவர் இளவரசன் அவர்களின் தங்கை கலைமதி விலாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் நடத்துகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலைமதி விலாக்ஸ். நல்ல ஒரு சேனல் நடத்துகிறாங்க. நல்ல ஒரு இது எல்லாமே அவைகளுடைய ஓன் கண்டக்ட் மட்டும் அதுக்குள்ளே போடுறாங்க. மற்றது பண்ணுறதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்ன ஒரு இதுனா, அவர் மனைவி அவருங்கிறது அவி மேலே இன்றைக்கி கரித்தரித்திரம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். இன்றைக்கி கரித்தரித்திரம் பிடிச்சவங்க கலைமதி, இளவரசன் எல்லாருமே அப்படின்னு அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க கலைமதி அவங்க. அந்த வீடியோவில் ரொம்ப சுருக்குன்னு பேசியிருக்காங்க. அதாவது மணிஷ் வயசு ரொம்ப ஒரு தராதாரம் இல்லாமல் பேசியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு பெண் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இது மாதிரியெல்லாம் ஒரு வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்லது தான். பட் இருந்தாலுமே நான் ஏன் பேசுனேன்னு அதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நான் ஏதாவது கமெண்ட்டில் இது மாதிரி சொல்லும்போது அவ என்ன பண்ணுறாங்க, நீ என்னோட சேர்ந்து வாழு, இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அவர் மணிஷ் வீசு சொன்னாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஏதாவது பண்ணால் அவ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இருந்து என்கிட்ட வாழு, எனக்கு அடுத்த ஒரு வீட்டு பொண்டாட்டி குழந்தை குட்டியோடு இருக்காங்க, அது மாதிரி வார்த்தைகளும் சொல்லவே கூடாது. சொன்னாரா என்னமா நம்மளுக்கு தெரியல. பட் கலைமதி அவங்க சொல்கிறாங்க, மணிஷ் வீஸ் இது மாதிரி கமெண்ட் பண்ணுறாப்புல, நான் எதாவது கமெண்ட் பண்ணால் உடனே என்னோட நீ வாழு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு. இதே வீடியோவில் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், அதில் கலைமதியே சொல்லியிருக்காங்க. சரியா? இது யார் சொன்னாலும் தப்பு தான். அடுத்தவங்க மனைவி, அவர் பாவம் நல்லா உழைப்பாளி, அவ அம்மாவும் நல்ல உழைப்பாளி. அவ அப்பா பற்றி அதிகமாக நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு டைம் ஒரு வீடியோவில் வருவார் போவார், அவர் அதிகமாக தெரியல. ஆனால் பட் இவையெல்லாம் எல்லாருமே நல்லா கடின உழைப்பாளிகள் தான். என்ன வேணால் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறனால கொஞ்சம் செல்லமாக வளர்த்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் முன்கோபமாட்டிருக்குது இளவரசன் மாதிரியே. அது வார்த்தைகளை பார்த்து விடணும். ஏன்னா சோஷியல் நெட்வொர்க்கில் ஒரு வார்த்தையை விட்டிங்கன்னா அது உலகமே பரவிடும். சரியா? ஒரு அளத்துக்கு நம்ம பேசுகிறது தான். பட் இருந்தாலும் நீங்கள் சொன்னதும் இன்றைக்கி மணிஷ் வயசு அதுக்கு பதில் சொல்லணும். சரியா? அவர் கமெண்ட் அது மாதிரி சொன்னாரா அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த கமெண்டில் பதில் சொல்லணும். கலைமதிக்கு பதில் சொல்கிறா, இது மாதிரி சொல்லவே இல்லை, எங்கூட வாழுன்னு நான் சொல்லவே கிடையாது அப்படிங்கிற ஒரு பதில் கண்டிப்பாக அவர் மணிஷ் வயசு சொல்லணும். அப்படி ஒன்று மூஞ்சியை இது பண்ணிவிட்டு இது பண்ணணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய ஒரிஜினல் வீடியோ பேச வச்ச 2-3 வீடியோ பண்ணியிருக்கிறேன். சும்மாவே நம்ம வீடியோவே மூஞ்சியே வச்சுக்கிட்டு இருந்தால் யாரு தான் பார்ப்பேன். அதனால தான் இது மாதிரி இயற்கை காட்சிகளை வச்சு பண்ணுறேன். எனக்கு ஒரு வீடியோ போடுறது ஒன்றும் பெரிய என்னுடைய ஆல்ரெடி நான் என்னுடைய பெரிய வீடியோ இதே மாதிரி என்னுடைய பேச வச்சே நான் போட்டிருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை. நாளைக்கு உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், என்னுடைய பேச வச்சு வீடியோ போடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் மாதிரி நான் பேச வச்சு போட மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன், பார்த்துக்க, என்னுடைய சேனலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ பார்த்துங்க. ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக போக மாட்டிருக்குது, பார்த்துங்க. கண்டிப்பாக இது மாதிரி கொங்கம் பண்ணுறதுல இது மாதிரி இது நடக்கக்கூடாது, பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.